கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தி தேவ ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை பாட்டினாலே உயர்த்தி இந்த நாளில் ஆராதிக்க போகிறோம். நான் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன், ஆராதனை நடத்தும்படியாக இல்லை. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். சத்தத்தை உயர்த்தி நன்றியா நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் வாழ்வில் செய்பவரே. நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே அவர் வல்லவரே
நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்பவரே, நல்லவர், வல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரும் நன்றி சொல்ற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. ஒருத்தர் இப்படியா பாடி இருக்காரு, குறைகளை சொல்ல வந்தோம் இயேசுவே, நிறைவை தந்தீர் எங்க வீட்டிலேன்னு. அல்லேலூயா. குறைவை எல்லாம் இறக்கி வைக்கிற இடம் இதான். அல்லேலூயா. நம்ம நன்றி சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவேளை நமக்கு பாரங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். என்னோட கூட சேர்ந்து எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றி நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. அல்லேலூயா. சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் நம்மளை
கர்த்தரை ஆராதிக்க விட முடியாத நமக்குள்ள ஒரு கடினம். அல்லேலூயா. துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் கடக்கும்போது, இது தாவீதோட வாழ்க்கையில் பார்க்கும்போதும் எது வரைக்கும், ஆபகுக்கு பார்க்கும்போதும் எது வரைக்கும், எரேமியா புலம்பும் போதும் பார்க்கும்போது தேவனுடைய மிலாற்றினால துன்பத்தை கண்ட புருஷன் சொல்கிறாரு. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நம்மளை கர்த்தர் எது வரைக்கும் என்னைய மறந்துருப்பார், எது வரைக்கும் என்னை நினைக்காம இருப்பார் அப்படின்னு. நான் கூட எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீர், எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை மறைப்பீர் அப்படின்னு கூட புலம்பியிருக்கேன். அல்லேலூயா. ஆனால் என்னன்னா, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை அவன் முறியடிக்கிறதுக்கு வசனத்தை விட்டு வழி விலக, வசனத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு நம்மளை விசுவாசத்தை அவன் கவிழ்த்து போட பார்ப்பான். அல்லேலூயா. பேதுருவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. என்னுடைய இப்போ ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பலவீனம், சரீர பலவீனம், எனக்கு வராத பலவீனம்லாம் ரொம்ப வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் தான் எனக்கு வீசிங் வரும். ஆனால் இந்த 3 மாதத்தில் ரெகுலராகவே டெய்லி காலையில் மதியம் 24 ஹவர்ஸ் இருக்கும். ரொம்ப டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் இம்யூனிட்டி கம்மியாயிடுச்சு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி சொல்லிட்டாங்களேன்னு நானும் கிடைக்கிற இடத்துலலாம் நல்லாவும் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனாலும் சரியாகல. தலைலாம் ஒரு மாதிரி கேராகும். சும்மா பக்கத்தில் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தால் கூட ஒரு மாதிரி தலைலாம் ஒரு மாதிரி கேராக, ஒரு மாதிரி ப்ரெஷர் மாதிரி, என்னன்னே தெரியாது, சொல்ல முடியாது. பலவீனம் சரீரத்தில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல. இப்போ எனக்குள்ள ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நம்ம நம்ப முடியாத அளவுக்கு சில சோதனைகள் வரும்பொழுது அதை வசனத்தினால தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனா ஒரு பலப்படுத்துகிற கிறிஸ்து தான். இல்லை என் சூழ்நிலை அப்படி இல்லை, என்னுடைய சூழ்நிலை இப்படி, என்னுடைய பலவீனம் வந்தது இப்படி, என்னுடைய வியாதி இப்படி, எனக்கு வந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் இல்லை. அதே போல் நம்ம நிறைய காரியங்களை நமக்குள்ளே சொல்லலாம். எனக்கு ஏற்பட்ட என்னுடைய காயம் பெருசு அப்படி இப்படின்னு பல விதத்தில் நம்மளை சொல்லலாம். சத்துரு பல விதத்தில் இப்படி சொல்லி நம்மளை விசுவாசத்தை, கர்த்தரை நம்ப முடியாத அளவுக்கு சோதனைகளை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் அவன் பண்ணுவான். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு வசனத்தை நான் அறிக்கை செஞ்சு ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்போமே. ஆமென். அல்லேலூயா. தேவனால பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரே கேள்வி எனக்குள்ள வந்துச்சு, தேவனால பிறந்தனா உலகத்தை ஜெயிக்கிறனா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் நம்மளை ஜெயிக்க விடாத அளவுக்கு சத்துரு போராட்டங்களை கொடுக்குறான். நமக்குள்ள பாதிப்பு, எதிராக வருகிற சூழ்நிலை, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அதெல்லாம் சரி வராதுங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்த நாம உலகத்தை ஜெயிக்கிறோமா? நீங்கள் யோசிங்க. அல்லேலூயா. தேவனால் பிறந்திருக்கிற நாம உண்மையிலே உலகத்தை ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமா? ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நம்ம சபைக்கு நம்ம தோந்து போகிறோம் பாருங்களேன் உலகத்தில். அதுதான் ரொம்ப கொடுமை. சபையில் தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் சபைக்கு நம்ம தோக்கிறது மிகப்பெரிய அது கொடுமை. அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நான் ஜெபிக்க வசனத்தை நான் எடுத்து அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ அந்த பலவீனம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணல, எனக்கு அந்த பலவீனமும் இல்லை, அந்த தலை சுற்றுறதும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு வசனத்தை விட வசனத்துக்கு விரோதமாக வருகிற எந்த சூழ்நிலையும் போய், வசனத்துக்கு விரோதமாக வருகிற எந்த மருத்துவமும் போய், வசனத்துக்கு விரோதமாக வருகிற விஞ்ஞானமும் போய், வசனத்துக்கு விரோதமாக வருகிற அனைத்தும் போய். அல்லேலூயா. தேவனுடைய வசனமோ என்றைக்குன்னு இருக்கும். அது சொன்னால் அது சொன்னது தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி அதை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது பேலன்ஸ் செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா.
அதுபோல் இருதயத்தில் நம்ம இருதயமே நம்மளை வந்து குற்றவாளியாக சில நேரத்தில் நம்ம இருக்கும்போது தேவனிடத்தில் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு பதில் கிடைக்காது. நம்ம இருதயமே நம்ம குற்றவாளிகள் என்று தீர்த்தால் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ எனக்குள்ளே என்னெல்லாம் தேவனிடத்தில் பதில் கிடைக்காத அளவுக்கு எனக்குள்ளே என்ன குற்றம் இருக்குன்னு ஒன்று ஒன்றா நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி நான் வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே மனசில் நினைக்கும் போது உடனே பதில் வருகிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இன்றைக்கி தான் ஒரு பாட்டு நான் பாடினேன். ஏழை முக்காவுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு. டியூன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை சொல்லி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயித்திடுவேன். தேவனால் பிறந்த நான் என்னை காத்துக்கொள்வேன். தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயித்திடுவேன். தேவனால் பிறந்த நான் என்னை காத்துக்கொள்வேன். விசுவாசிக்கிற எனக்கு உலகத்தில் ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாமே கை கூடும். விசுவாசிக்கிற எனக்கு உலகத்தில் ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாமே கை கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பழைய மனுஷனை நான் கலைந்து போற்றிடுவேன். புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிடுவேன். பழைய மனுஷனை நான் கலைந்து போற்றிடுவேன். புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருப்பேன். உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவனாகிடுவேன். தேவனின் சாயலாக தினமும் வாழ்ந்திடுவேன். உள்ளத்தில் புதிய ஆவி உடையவனாகிடுவேன். தேவனின் சாயலாக தினமும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை நம்ம ஜெயிக்கிறோம்னா சில நேரத்தில் நம்ம தோக்குறோம். இப்போ தேவனால் பிறக்கலையா? அல்லேலூயா. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தானேங்க. நீங்கள் தோந்ததே இல்லையா? அல்லேலூயா. ஒரு கேள்வி, ஜெயிச்சிருக்கீங்களா தோந்துருக்கீங்களா? தோந்துருக்கீங்களா? பல முறைன்றார் அண்ணன் நிறையா. அப்போது தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும். அப்போ நம்ம தோக்குறோன்னா தேவனால் பிறக்கலையா? அல்லேலூயா. அப்போ ஏன் தோக்குறோம்? அல்லேலூயா. நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசத்தை அவன் முறியடிக்கிறான். அதில் எபேசியர் 4:22-24 பழைய மனுஷனை நான் கலைந்து போட்டிடுவேன். பழைய மனுஷனை, இந்த வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 4:22-24. பின்வரும் செய்திக்கு ஆயத்தமாகும்படிக்காக நான் அந்த வார்த்தைகளை சொல்லி ஆராதனைக்குள்ளாக நடத்துகிறேன். அல்லேலூயா. இந்த பழைய மனுஷன் தேவனால் உண்டானதில்லை. ஆதாமுடைய சாயலை கெடுத்தது பிசாசு. அல்லேலூயா. நீங்கள் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல ஆண்டவர் சொல்லுவார்.
வசனம் இருக்குது. அப்போ தேவனால் பழைய சாயல் வந்து தேவனால் உண்டானது கிடையாது, அது பிசாசினால் உண்டானது. அந்த புதிய சாயல் இருக்குது பாருங்கள், புதிய மனுஷன் அது நமக்குள்ளே இருக்குது. அந்த புதிய மனுஷன் நமக்குள்ளே வளரணும் அப்படின்னா அதுதான் தேவனால் பிறந்தது. ஹல்லேலூயா. இந்த புதிய மனுஷன் நமக்குள்ளே கிரியை செய்யும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாகி தேவனின் சாயலாக, அதை தான் அந்த பாடலை, இந்த வெளிப்பாடு எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால அப்போ நான் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னனால, தேவனின் சாயல் எது? ஆண்டவர் உருவாக்கி நம்மளை ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிக்கப்பட்டோம் பாருங்கள், அதுதான் புதிய சாயல். பழைய மனுஷனும் நமக்குள்ளே தான் இருக்கான். அது ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தும் போது, முத்திரையாக பெற்ற தேவ ஆவியை துக்கப்படுத்தும் பொழுது இந்த பழைய மனுஷன் எழும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்போது நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது சாதாரணமானது தான். அல்லேலூயா. அதுக்குள்ளே அது அதை நிரம்ப விடுறது இல்லை, அது நிரம்ப தான் அதை நமக்குள்ளே இருந்து அது கிரியை செய்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இதை தெரிஞ்ச உடனே நான் எனக்குள்ளே நதி பாயட்டும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு ரட்சிக்கப்படாத அக்கா உட்காந்து, தம்பி நீ சோத்திரம் பண்ணதை நான் கேட்டேன், அது எனக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி கிளிக் ஆச்சு, நான் இன்னிலேருந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற நதியை நாம் திறந்து விட மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அதுக்குள்ளே சுகம், பலன் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற எனக்கு உலகத்தில் ஜெயம் உண்டு. என்னோடு கூட சேர்ந்து, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாமே கை கூடும். விசுவாசிக்கிற எனக்கு ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாமே கை கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயித்திடுவேன். தேவனால் பிறந்த நான் என்னை காத்துக் கொள்வேன். தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயித்திடுவேன். தேவனால் பிறந்த நான் என்னை காத்துக் கொள்வேன். விசுவாசிக்கிற எனக்கு உலகத்தில் ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாமே கை கூடும். விசுவாசிக்கிற எனக்கு உலகத்தில் ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாமே கை கூடும். பழைய மனுஷனை நான் கலைந்து போட்டிடுவேன். புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிடுவேன். பழைய மனுஷனை நான் கலைந்து போட்டிடுவேன். புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிடுவேன். உள்ளத்தில் புதிய உடையவனாகிடுவேன். தேவனின் சாயலாக தினமும் வாழ்ந்திடுவேன். உள்ளத்தில் புதிய ஆவி தேவனின் சாயலாக தினமும் வாழ்ந்திடுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய பலன். அல்லேலூயா.
சும்மா ஒரு 1/4 மணி நேரத்தில் திடீர்னு எழுதின பாட்டுங்க. அல்லேலூயா. இதில் பட்டி டிங்கிறீங்களா பேஸ்ட்லாம் போட அல்லேலூயா. இருந்தாலும் இந்த வசனத்தை நான் தியானிச்சனால இந்த வசனத்துக்காக இந்த பாடலை பாடினேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவை உம்மை நம்பினவர்கள் வெட்கம் அடைவதில்லை. என்னோட சேர்ந்து கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்குமா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே நிற்கவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே நிற்கவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் இருப்பவரே. மிகுவே நிற்கவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவே விசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே நிற்கவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர்
முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அருளாயிருப்பவரே, இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, இதுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அருளாயிருப்பவரே. அல்லேலூயா. பழித்திட வந்தோரை இலச்சை மூடினது, அடித்திட வந்தோரை நிந்தை மூடினது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நான் 2015 ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ, நானும் வேகமாக போகிறேன், அந்த ஆட்டோ முன்னாடி வேகமாக போகுது. அந்த ஆட்டோக்காரரு என்னை வேணும்னே நான் போகிற வண்டி பின்னாடி இடிக்கிட்டோன்னு முன்னாடி போனவர் பிரேக் அடிச்சிட்டாரு. நான் ஜாலியாக ஓட்டு போயிட்டுருக்கேன், அவரும் ஃபாஸ்ட்டாக போனார், இடிச்சிச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா அந்த ஆட்டோ கவுந்துருச்சு. அல்லேலூயா. நான் அவரை திட்டக்கூட இல்லை. அதே போல் ஜிஹெச்கிட்ட அப்போ ஜிஹெச் ரயில்வே கேட்லேருந்து ஜிஹெச் வழியாக தான் போவோம், அந்த பாலம் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ போகும்போது அப்பையும் ஒருத்தர் இப்படி என்னை அணைச்சிட்டு போனார். அப்போ அந்த ஆட்டோவும் கவுந்துருச்சு. அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை படித்திட வந்தோரே லட்சை மூடும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் நமக்குள்ள அபிஷேகம், தனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை மதிக்க தெரிந்தவர்கள் பிறருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்களை குறையாக பார்க்க மாட்டாங்க, குறையாக நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா அவங்க அபிஷேகத்தை மதிக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் தாவீது இருந்தார் உண்மையா. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, என்னோடு கூட சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து நாம் உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை இன்பமாய் நாம் அனுபவிக்க போகிற அந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உம்முடைய நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். நாங்கள் ஒருமித்து பாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிங்களேன். கர்த்தர் குறித்து நமக்குள்ள மனசளிப்பு வேணாம். ஆண்டவர் குறித்த ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார், என்னை புறக்கணிச்சிட்டாருன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை அப்படி தள்ளி விடுகிறவர் அல்ல, ஒருவரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் அன்பான தேவன். ஒருவன் பாவம் செய்தானால் தள்ளி விடுகிறவர் அல்ல, அவனுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தேவன் அவர்.
அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் அவர். நமக்குள்ள இருக்கிற குற்ற குறைவுகள் கர்த்தரை விடுதலையை ஆராதிக்க முடியாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளையும் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். தகப்பனே, இந்த நாளில் ஆராதிக்கிறோம். தேவனோட பேசுங்களேன். தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் ஆராதிக்க முடியாதபடிக்கு நம்ம சுமைகளை இங்கேயும் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு செல்ல வேணும். அவர் பாதப்படியில் இந்த நாளில் இறக்கி விடுங்க. அவருடைய நாமத்தில் நாளில் உயர்த்தி அவர் பிரசன்னத்தில் இருக்கிற இன்பமான அந்த பிரசன்னத்தில் இருக்கிற பலன், அதில் பலன் இருக்குது, அதில் சுகம் இருக்குது, அதில் அற்புதம் இருக்குது, அதில் விடுதலை இருக்குது. விடுதலையை அனுபவிக்க முடியாதபடிக்கு, பலத்தை உணராதபடிக்கு, உணர முடியாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் இறக்கி விடுவோம். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். அந்த நேசத்தை ஒரு நாளும் மறந்துட வேணாம். அவரையும் நம்ம குறைவாக பார்க்க வேணாம். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். அவர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம தான் சில வேலைகளில் சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்கி போய்விடுவோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்காற்று, எல்லா பெருங்காற்று, எல்லா நேரத்திலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எல்லாம் அடங்கி போகும் ஆவியானவர். துதிங்க, கர்த்தரை துதிங்க, சத்தத்தை உயர்த்துங்க. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும். இந்த நாளில் உங்க நாமத்தை உயர்த்துறோம். மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேதியே
உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தை நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். மேன்மடையின் ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். நாமத்தை உயர்த்தும் போது அதுல இருக்கிற அற்புதம், விடுதலை, அதுல இருக்கிற பலன் இந்த நாள்ல எங்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்துறோம். உங்க நாமத்துக்கான ஆராதனை ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே. உங்க நாம ஆண்டவரே இயேசுவே. ஆவியானவரே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடுவோம் அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஒரு நாமத்துக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது நீர் எங்களை இழுத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நீங்க எல்லாம். ஆசையா தேவனை ஆராதிக்கிறீங்களா? தேவனிடத்திலிருந்து எதையோ பெற்றுக்கொள்ளணும் இல்லை, அவரை ஆசையா ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. அவரை இன்பமான பிரசன்னத்தை என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. எனக்கு எல்லாம். நீங்க எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்கதான். என் சொந்தம் நீங்கதான். என் நண்பன் நீங்கதான். என் அன்னை நீங்கதான். என் தந்தை நீங்கதான். என் சொந்தம் நீங்கதான். என் நண்பன் நீங்கதான். என் உயிரே நீங்கதான். எனக்கெல்லாம் நீங்கதான். என் உயிரே நீங்கதான். எனக்கெல்லாம் நீங்கதான். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எல்லாம். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கும் பொழுது அவருடைய பலன் உங்களை நிரப்பும். எஸ் ஆவியானவர். நீங்கதான் ஆவியானவரே, எங்களை தேடி வந்தவரே, தெரிந்து கொண்டவரே. இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம். இயேசுவே
சொல்லுங்க தேவன் ஆண்டவரே. உங்களுக்குள்ள இருக்கிற ஊற்ற பெருக வைங்க. அவர் ஆராதிக்கும் பொழுது, அவர் ஆராதிக்க ஆராதிக்க நமக்குள்ள பலன் பெருகும், நமக்குள்ள ஊற்று பெருகும். எல்லா ஊற்றும் இப்பொழுது நிரப்பப்படுவதாக, எல்லா ஊற்றும் இப்பொழுது நதியாய் பாய்வதாக. நதி நதி பாய்கிற இடத்துல பொண்ணு விளைந்தது ஆண்டவரே. நதி எல்லாவற்றையும் தேவைகள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வரட்டும். அந்த நதி அவர் ஆசை சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். பாத்திரங்களை அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்துல ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். போனாலும் சரி, உண்மை ஆராதிப்பதே எங்களுடைய வாஞ்சை. சத்தத்தை உயர்த்தி பலத்தோட முழு பலத்தோட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. உங்க பலவீனம் இப்பொழுது மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். முழு பலத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு பலத்தை காண்பிக்கும் பொழுது புது பலம் நம்மை நிரப்பும்.
அவருடைய அங்கலாய்ப்பை பாருங்க. அவர் ஆசையாய் ஆராதித்து எத்தனை நாட்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆசையாய் ஆராதிக்க மனமுள்ளவர்கள் முழு பலத்தோடு தாகத்தை தீர்க்கிறேன். ஜீவ நதி அது. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் எண்ணமெல்லாம் பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசல் காத்திரு. அந்த வாசலுக்கு வந்துட்டாலே ஆசீர்வாதம் தான். வாசல் காத்திரு. சத்தமிட்டு கூப்பிட அடக்கிக் கொள்ளாதே. சத்தம் இன்னும் வரல. எஜமானதே சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு